அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப் தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவுல பார்த்தீங்கன்னா, நான் ஆர்வமும் பணத்த பத்தியும் பேச போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா பணத்த பத்தி நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருந்தா தான் ஒரு ஆர்வம் இருந்தா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்த பத்தி யோசிக்க முடியும். நம்ம பணத்த பத்தி யோசிக்க எப்படியெல்லாம் நம்ம சம்பாரிக்கலாம், எப்படியெல்லாம் பணத்த சேர்க்கலாம், எப்படியெல்லாம் பணத்த ஈட்டலாம் அப்படின்றத பத்தி கூட நம்ம சிந்தனையில நம்ம அத செயல்பாடுல கொண்டு வரதுக்கான முயற்சிகள நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம பொருளாதார ரீதியாக நம்மள நாமளே மேம்படுத்திக் கொள்ளணும், அல்லது நம்ம குடும்பத்த முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம். இத குறித்து நெறைய தகவல்கள் நாங்க ஏற்கனவே இதில பகிர்ந்திருக்கிறோம். இந்த சேமிப்ப கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். அதாவது செலவுகள கட்டுப்பாட்டுல வச்சுட்டு, சேமிப்பு பெருக வச்சா தான் நம்ம அ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக மேம்படுத்த மேல வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாம் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. பணத்த சம்மந்தப்பட்ட பர்சனல் ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்ற ஒரு விஷயம் இதுதான். இந்த எக்கனாமிக் அட்வைசர்ஸோ இல்ல இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் உடைய இந்த எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க சொல்ற இந்த விஷயங்கள நம்ம கவனிச்சு பார்க்குறப்போ, நம்மளுடைய இன்கம் சோர்ஸ் நம்ம பெருக வைக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கணும். அந்த இன்கம் சோர்ஸ எப்படியெல்லாம் நம்ம பெருக வைக்கலாம்? எப்படி நம்மளுக்கு அந்த இன்கம் நம்ம வாழ்க்கையில அத யூஸ் பண்ணிக்கலாம்? மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் வழியாக நம்மளுக்கு இன்கம் சோர்ஸ பெருக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? புதுசான ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரதுனால, வாழ்க்கையிலயும் அதே போலவே தனிப்பட்ட முறையிலயும் பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக ஒரு வளமைய அ சந்திக்க முடியுமா? அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி சமூகத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி நம்ம ஒரு தீர்வ கொண்டு வர முடியும்? அந்த தீர்வின் வழியாக எப்படி பணத்த பண்ண முடியும்? இந்த மாரியான ஒரு பிசினஸ் மைண்ட் செட்ட கொண்டு வர விஷயமாகட்டும், ஒரு குரோத் மைண்ட் செட்ட கொண்டு வர விஷயத்த நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த பணம் சார்ந்த விஷயத்தில அந்த ஆர்வத்த செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு பங்க நிர்வகிக்குதுன்னு சொல்லலாம். இதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விஷயத்துல நீங்க பணத்த சம்பாரிக்கணும்? உங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கலாம். அந்த ஹாபி ஒரு பிசினஸா மாத்த முடியுமா? அல்லது உங்க உங்களுக்கே ஒரு தனிப்பட்ட ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில நீங்க ஏதோ ஒரு பொருள வாங்கியிருக்கலாம். அதுல ஒரு பிரச்சனைகள நீங்க பார்த்துருக்கலாம். அந்த பிரச்சனைக்கு உங்க உங்களுக்கே அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்றதுக்கான ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா? தீர்வுகள் இருக்கா? அந்த தீர்வுகள நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு ஆயி அ அ முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க அந்த ஒரு முடிவுக்கு ஏற்ப ஒரு ப்ராடக்ட்ட கொண்டு வர முடியும்? அதன் வழியாக மத்தவங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க ஒரு தீர்வா இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும். இதன் வழியாக நீங்க எப்படி அத மேம்படுத்திக்கிட்டு அத ஒரு ப்ராடக்ட்டா மாத்தி, அத ஒரு பிசினஸா மாத்திக்கிட்டு நீங்க எப்படி பணக்காரர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயமாக்கலாம். ஸோ இந்த மாரி பணத்த பெருக வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்துல ஆர்வத்த நம்ம ரொம்ப அவசியம். ஆர்வம் ரொம்ப அவசியம். அந்த ஆர்வத்த நம்ம எப்படி வளர்த்துக்கிறோமோ, அதுக்கேத்த மாரி நம்மளுடைய பொருளாதார ஒரு நிலைவும் கூட அ மேம்படுத்திட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முன்னிலையில வைக்கிறதுக்கான ஒரு சாத்தியங்கள் வரும். ஆர்வத்த நம்ம காட்டுறதுனால தான் பணத்தின் மேல ஒரு கவனத்த செலுத்த முடியும். அந்த பணத்தின் மேல கவனத்த செலுத்த நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலயோ அல்லது அன்றாட நம்மளுடைய அ சொசைட்டில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு கூட ஒரு பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்குன்ற ஒரு விஷயம். ஸோ இந்த ஆர்வம்ன்றது பார்த்தீங்கன்னா, வெறும் ஷேர் மார்க்கெட்ல மட்டும் தான் செலுத்தணும் அப்படின்றது கிடையாது. நீங்க உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த ஃபீல்ட்ல அந்த ஆர்வத்த செலுத்துங்க. அத எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அத மாத்தலாம்? அவகாசமா அத எப்படி மாத்த முடியும்? அந்த அவகாசத்த எப்படி மானடைஸ் பண்ணலாம்? அது ஒரு பிசினஸா எப்படி கொண்டு வர முடியும்? அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு பாருங்க. அந்த பிசினஸின் வழியாக நீங்க எப்படி உங்களுக்கு நீங்களே அதில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வச்சுக்கிட்டு அந்த மார்க்கெட்ட ரெடி பண்ணி, அந்த மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி கிரியேட் பண்ணிட்டு ஒரு பிசினஸா மாத்த முடியும் அப்படின்றத பத்திய சிந்தனைய நீங்க அ எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற விஷயம். ஸோ இந்த ஆர்வத்த நீங்க தூண்டுற விதத்தில நீங்க உங்க வாழ்க்கைய நீங்க மேம்படுத்திக்கிட்டே போனீங்கனாலே, அத தானாவே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் கூட நீங்க வலுவு பெற்றுக் கொண்டே போவீங்க அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க ஒரு பொருளாதார ரீதியாக நீங்க ஸ்ட்ராங்கா போக போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நெறைய பிரச்சனைகள் என்ன இருக்கோ, அதுக்கு ஏத்த தீர்வுகள கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கவனத்த செலுத்துறதுக்கு நீங்க முன் வருவீங்க. ஸோ இந்த கவனத்த செலுத்த அதுக்கு தீர்வுகள் வேற எந்தெந்த இடங்கள்ல கிடைக்கும் அப்படின்றத பத்தி கூட நீங்க
யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நீங்க யோசிச்சுட்டு, அதுக்கேத்த மாதிரியான முடிவுகள நீங்க எடுக்கிறதுனால, அந்த ஆர்வத்தின் வழியாக நீங்க முடிவுகள் எடுக்கிறதுனால, உங்க வாழ்க்கையிலே கூட ஒரு மாற்றங்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இந்த உங்களுடைய வேலைக்கு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஆர்வத்த செலுத்துனீங்கன்னா, அந்த உங்களுடைய கம்பெனி ஆகட்டும், அல்லது பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாபத்த எட்ட முடியும். ஒருவேள அவங்க லாபத்த எட்டுனாங்கன்னா, அதோட எஃபர்ட் நீங்க போட்டதுனால உங்களுக்கு கூட அந்த பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு போனஸ் மூலமாவோ, ஒரு ப்ரமோஷன் மூலமாவோ, உங்களுக்கு வந்து ஒரு சம்பள உயர்வு மூலமாகவோ அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அப்படின்னு சொல்ல விரும்புறேன். இதுதான் வந்து ஆர்வமும் பணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். கண்டிப்பா இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதா இருந்தா கமெண்ட்கள் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி, வணக்கம்.